வெல்கம் டு நித்தூஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சிம்பிளான ரெசிபி என்னென்னு பார்த்தா பருப்பு துவையல். ஸோ டக்குன்னு நம்மளுக்கு சடனாக வெஜிடபிள்ஸ் இருக்காது, ஸோ என்ன பண்ணணுன்றதே புரியாது. ரொம்ப ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பருப்பு துவையல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ மெயினாக இந்த 3 பருப்பு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு அண்ட் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ரொம்ப முக்கியமான ஸ்பைசஸ் 2 மிளகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அண்ட் ஒரு 4-5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி, கொஞ்சமாக ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன ஒரு புளி அண்ட் மெயினாக துவையல்னு சொன்னாலே தேங்காய் இல்லாமல் பண்ண மாட்டோம். ஸோ தேங்காய் அண்ட் தேவையான அளவு சால்ட். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நம்ம ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு துவையல் செய்ய போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு வெஜிடபிள் இல்லையா, ஒரு ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெடி பண்ணிடலாம். இந்த பர்டிகுலர் துவையல் எல்லா வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்க போகுது. வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக எப்படி பண்ண போகிறோன்னா, ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக செப்பரேட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். எடுத்து நம்ம அப்படியே ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வரப்போம். ஸோ எங்கள் பேனில் எண்ணெய் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம ஒன்று செப்பரேட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ எங்கள் ஆயில் நல்லா காஞ்சிட்ட அப்புறம் நம்ம இந்த க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த சில்லிஸ் நல்லா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மிளகா நல்லாவே வறுந்துச்சு. இது இப்போ நம்மளோட ஜார் இங்கே ரெடியாக இருக்குது, அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது நம்மளோட கடலைப்பருப்பு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக வறுக்கிறதுல தான் அதோட டேஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வறுத்து எல்லாத்தையுமே ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஸோ கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்த தால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ஆட் பண்ண போகிறது துவர் தால். ஸோ இந்த மாதிரி பருப்பு துவையல் யூஸ்வலாக எல்லாருமே ஒரே ஒரு பர்டிகுலர் தால் வச்சு தான் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி மிக்சட் தால் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ரொம்பவே கொஞ்சம் கேலரி டென்ஸாகவும் இருக்க போகுது. ஸோ தாராளமாக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ துவர் தால் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது எப்படி ரோஸ்ட் ஆகிடுச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பருப்போட ஃப்ளேவர் நல்லா வரும் அண்ட் அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் அந்த பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்மளோட ஜார்க்குள்ளே போயிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது உளுந்து. ஸோ அந்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும்தான். ஸோ அதுலேயே நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட உளுந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போதே இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அது கூட மிளகு அண்ட் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம வச்சுருக்க புளி அண்ட் பூண்டு ரெண்டுத்தையுமே நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட உளுந்தும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் இது கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபைனல் அண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட்டான கோகோனட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோகோனட்ஸ் ஆட் பண்ணி இதுக்கு ஆயில் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. இதையும் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குனிங்கன்னா, பிகாஸ் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறதா இருந்தால் இதையும் நல்லா நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பெருங்காயம் வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் நம்மளோட ஜாரில் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு தேவையான அளவு. ஸோ கோகோனட் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு.
கோகனட் நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ அதையும் நம்ம ஜாரில் போட்டுடலாம். நம்ம பருப்பு துவையல் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சுவையான நம்மளோட பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு துவையல் இஸ் ரெடி. நம்மளோட ஈஸியான குயிக்கான ஹெல்தியான ஒரு சைட் டிஷ். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் ஏதாவது டக்குன்னு கிடைக்கலன்னா ஒரு குயிக்கான ஒரு பருப்பு துவையல். Please do share your comments and suggestions. Thank you.